கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் செய்வதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏராளமான நல்ல காரியங்களை சொல்லி தந்திருக்கிறான். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், அல்லது இன்ன பிற ஏராளமான நல்ல விஷயங்கள். ஆக குறைந்தது ஒரு மனிதன், ஒரு முஃமின் இன்னொருவரை பார்த்து புன்னகையோடு சொல்லக்கூடிய ஒரு சலாமாக இருக்கலாம். இவை எல்லாமே நாம் செய்யக்கூடிய நன்மைதான். ஆனால் இந்த நன்மைகளில் ஆகச்சிறந்த நன்மை என்று ஒரு சில விஷயங்களை இமாம்கள் குறிப்பிடும் பொழுது சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல விஷயத்தை ஏவுவதும் தீய விஷயத்தை விட்டும் தடுப்பதும், நீங்கள் தொழுவதை காட்டிலும் நோன்பு வைப்பதை காட்டிலும் இன்ன பிற இபாதத்தை காட்டிலும் ஆகச்சிறந்தது என்று சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதரை நன்மையின் பால் நீங்கள் ஏவுவது அவ்வளவு உங்களுக்கு நன்மையை தரும். என்ன காரணம் தெரியுமா? ஒருவர் தொழுகாமல் இருக்கிறார்னு சொன்னால் அவரிடத்தில் போய் நீங்கள் எப்படியாவது தொலை வந்து விடுங்கள், தொழுகை ரொம்ப முக்கியம்னு சொல்லி எப்படியோ உட்கார்ந்து பேசி அவரை சரி செய்து பள்ளிவாசலுக்கு இழுத்து கொண்டு வந்து உள்ள ஒரு மனிதர் விட்டுவிட்டார் என்று சொன்னால், விடும் பொழுது அவருக்கு ஒரு 25-30 வயசுன்னு வைங்கிற, அவர் மரணிக்கின்ற பொழுது 50 வயது. அதற்கு மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆயுட்காலம் 20 வருஷம்தான். 20 வருஷம் அந்த வந்த நபர் விடாமல் தொழுது கொண்டிருக்கிறார்னா, ஒரு நாள் அவரை பள்ளிவாசலுக்கு இழுத்து உள்ள கொண்டு வந்து விட்டாரா இல்லையா, அவருக்கு இந்த 20 வருஷத்துடைய நன்மையிலிருந்தும் அவருக்கு ஒரு நன்மை போய் சேரும். ஆனால் தொழுதவருக்கு நன்மை குறையாது. இவர் இழுத்து கொண்டு வந்து உள்ள விட்டதன் காரணமாக இந்த 20 வருஷ தொழுகையிலிருந்து அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த 20 வருட காலங்களில் இவர் யாரையெல்லாம் கொண்டு வந்து நன்மையின் பால் சேர்த்திருக்கிறாரோ அவருக்கும் அவருடைய நன்மையிலிருந்தும் இவருக்கு நன்மை கிடைக்கும். இந்த ஷரியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறீர்கள், அதை அவர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் பின்பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். ஒரு ஹர்ஃப், ஒரு அலிஃபையோ, ஒரு பாவையோ, ஒரு தாவையோ நீங்கள் ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள், அதை கொண்டு ஒரு குர்ஆனுடைய வசனங்களை அவர் எத்தனை வருடம் ஓதினாலும் அத்தனை வருடம் ஓதக்கூடிய நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அவர் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் யாரெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும். இப்படி வாழையடி வாழையாக உங்களுக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய அம்சம்தான் நன்மையை பிறருக்கு ஏவுதல், நல்லது செய்வதற்கு காரணமாக இருத்தல். எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்த உம்மத். என்ன காரணம் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை ஏவுகிறீர்கள், தன்ஹவுன அனில் முன்கர், கெட்ட விஷயத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள். ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள். மது அருந்துகிறார், விபச்சாரம் செய்கிறார், ஏதாவது ஒரு தவறில் இருக்கிறார், நீங்கள் போய் அவரிடத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேசியே நீங்கள் அவரை சரி செய்து விட்டீர்கள்னா அவர் அந்த தவறின் பக்கம் செல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் அதற்கான நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். நன்மையை ஏவுகிறீர்கள், அந்த நன்மையை அவர் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மையை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள். அங்கே ஏராளமான காட்சி மேராஜில் வச்சு சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் ஒரு நபர் ஒரு விதையை விதைப்பார், விவசாயம் செய்வார், அதிலிருந்து ஒரு மகசூலை அறுவடை செய்வார். அறுவடை செய்து அதை எடுத்து வைப்பதற்குண்டால் மீண்டும் அந்த விதைகள் முழுமையாக முளைத்துவிடும். மீண்டும் அறுவடை செய்வார், கொண்டு வந்து வைப்பார், மீண்டும் முளைத்துவிடும், மீண்டும் அறுவடை செய்வார். இப்படியான காட்சிகளை பார்ப்பார். ஒரு விதையை விதைத்து மீண்டும் மீண்டும் அதிலிருந்து மகசூலை எடுத்துக்கொண்டே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யார் இந்த நபர் என்பதாக. இவர்தான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நன்மையை பிறருக்கு ஏவியவர். அதன் காரணமாக இவருக்கு நன்மை மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. எனவே துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் சார்ந்த நன்மைகளை சேர்த்து வைப்பதை காட்டிலும் பிறரை நல்ல விஷயங்களின் பால் ஏவுதல் என்பது உங்களுக்கு துன்யாவிலிருந்து நீங்கள் சென்றதற்கு பின்னாலும் நன்மையை சேர்க்கும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சவாபும் ஜாரியா, உங்களை தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகளில் நீங்கள் கவனமாக இருங்கள். கல்வி ஸ்தாபனங்களை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய அளவில் நல்ல குழந்தைகளாக, சாலிஹான குழந்தைகளாக உருவாக்குங்கள். என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களாக மாற்றி தொழுகையாளியாக மாற்றி வச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே நம்முடைய குழந்தைகளோ, உறவினர்களோ, நம்முடைய நண்பர்களோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் சரி, பார்க்கின்ற பொழுதெல்லாம்
நல்ல விஷயங்களை ஏக வேண்டும், நன்மையின் பால் அழைத்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஏதாவது தவறுகள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கும் பட்சத்திலே நாசுக்காக நல்ல விதமாக அவர்களுக்கு நாம் தொடர்ந்து தவறுகளை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இருக்கும் பட்சத்தில் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பும் அவர்கள் மீது உள்ள கவலையின் காரணம் உங்களுக்கு அவர்களின் மீது உள்ள கவலையின் காரணமாக அவர்கள் திருந்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அவர் செய்யக்கூடிய நன்மையில் உங்களுக்கு பங்கும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழக்கூடிய காலகட்டங்களில் நன்மையை ஏவக்கூடிய நல்ல மக்களாக, தீமையை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லவர்கள் புரிவானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.